வணக்கம். நாம் ஒவ்வொரு பதிவிலும் தியானத்தின் மூலமாக ஈர்ப்பு விதி எப்படி நம் வாழ்க்கைக்கு உதவி புரிகின்றது என்பதை பற்றி கதையின் மூலமாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் ஏன் இந்த ஈர்ப்பு விதி நிறைய நபர்களுக்கு உதவவில்லை என்பதை பற்றி ஒரு கதையின் மூலமாக பார்க்கவிருக்கின்றோம். ஈர்ப்பு விதிக்கு கற்பனை மற்றும் நம்பிக்கையும் அதனுடன் கூடிய செயல்கள் மட்டும் இருந்தால் போதாது. அதற்கு சில பண்புகளும் தேவை. அவை என்னவென்று இப்பொழுது நாம் பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான். அவன் மிகவும் நல்லவனாக வாழ்ந்து வந்தான். அவன் முன் செய்த நல்ல செயல்களின் பலனாக அவனுக்கு 8 லட்சுமி தேவதைகளும் உதவி செய்து வந்தார்கள். அதாவது அஷ்டலட்சுமிகளும் உதவி செய்து வந்தார்கள். ஒரு நாள் அந்த 8 தேவதைகளும் வந்து, ராஜா, நீ முன்பு சேமித்து வைத்திருந்த நற்காரிய பலன்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. நாளை முதல் நாங்கள் உங்களுக்கு உதவ முடியாது என்று சொன்னார். அதை கேட்ட ராஜா மனம் உடையவில்லை. அடுத்த நாள் காலை என்ன செய்வது என்று யோசித்து தனது மந்திரிகளுடன் ஆலோசனை நடத்தினான். எல்லோரும் சேர்ந்து நல்ல முடிவுகளை எடுத்தார்கள். பின்னர் அவன் அமைதியாக தூங்க சென்று விட்டான். அடுத்த நாள் காலை ராஜா எழுந்து அரண்மனைக்கு சென்றான். அப்போது மீண்டும் அந்த 8 தேவதைகளும் அங்கே இருந்தார்கள். ராஜா ஆச்சரியப்பட்டு அவர்களிடம் கேட்டான், நீங்கள் நேற்றைக்கே போய்விடுவோம் என்றீர்களே, இப்போது எப்படி இங்கே இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உண்மையில் போகத்தான் இருந்தோம் ராஜா. ஆனால் நேற்று நீ தைரியமாக நிலையை எதிர்கொண்டு ஆலோசனை செய்து செயல்பட்டதை பார்த்தோம். அதனால் உன்னிடம் வீரலட்சுமி, அதாவது தைரியம் மற்றும் மனோபலம் இருக்கிறது என்று தெரிந்தது. எங்கே வீரலட்சுமி இருக்கிறாளோ அங்கே மற்ற லட்சுமிகளும் இருக்க வேண்டும் என்பது விதி. அதனால் நாங்கள் மீண்டும் உனக்கு உதவ வந்திருக்கிறோம் என்றார்கள். கதையின் பொருள், நாம் ஒரு இலக்கை மனதில் வைத்து அதை நம்பி உழைக்கும் போது பல பிரச்சனைகள் வரும். சில நேரங்களில் தோல்வியும் வரும். அதனால் நாம் மனம் தளர்ந்து கவலைப்படுவது தான் இங்கே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இதனால் நாம் மனதில் கற்பனை செய்து நம்பிக்கையுடன் உழைத்த இலக்கை அடைய முடியாமல் போகின்றது. இங்கே நமக்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது என்னவென்றால் மனோபலமும் விடாமுயற்சியும். இந்த இரண்டும் இருந்தால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்மால் நம் இலக்கை நோக்கி முன்னேறி வெற்றி பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் வடிவேல், யோகா மற்றும் சக்ரா தியான ஆசிரியர்.